போறீங்க எதிரில்லா வழக்கு நூறிலும் ஒழுங்கு தரார். பாபா சோயராமா அருணகிரியார் பாடல். இது எப்படி அருணகிரியாருக்கு 500 வேலி நிலம் திருவண்ணாமலை பிறக்கப்பட்டவர் 2500 கனியா இப்படி இருந்ததா? என்ன ஆளு பொம்பளை பொறுக்கி ஒண்ணு மாட்டி ஒண்ணு போல யார் என்ன போல சொல்றா நான் பொம்பளை பொறுக்கியா? அவங்கிட்ட போய் ஓங்காய சொல்றதுனால அவன் சொல்லிட்டான். ஐயோ ஐயோ கொளறான்டா. சரி ஏய் மேலே கேளு. காணியை எழுதி வைக்கிறது ஒரு இரவுக்கு ஒரு பெண்ணுக்கு. சோயராமா நீ தான் வந்து கேளாண்டா. என்ன அவனுக்கு குஷ்டம் வந்து விட்டது. அல்லாமா காவேரி தண்ணியா இருக்கும், மோட்டர் தண்ணியா இருக்கும். போகுதுல சாக்கடை, சாக்கடையில கால வைத்தால் ஊழ்வினை பையன் குஷ்டம் முடிச்சுதா பொண்டாட்டி ஓடிட்டா. ஊரார் மதிக்கல. அவங்க அக்கா சென்னை மாநகரத்துல கொடுத்துன்றது முத்தம்மா. அக்கா தம்பி வாழ்வு கெட்டு விட்டது. வாழ்ந்தவன் கெட்டு விட்டால் வர ஓட்டுக்க. அப்படி நீ ஏண்ட போற இது ஆச்சு. உடனே அக்கா வந்தாங்க. கொஞ்ச நாள் சமைச்சு சாப்பாடு போட்டாங்க. முத்து ஆமா சாப்பாடு போட்ட உடனே நல்ல நீர் ஓடியது அவனுக்கு உடம்புல. அக்கா கிட்ட போய் கேக்குறான், பஞ்சமா பாதகன் அக்கா இன்னைக்கு நான் ஒரு பெண்ணிடம் போக வேண்டும், எனக்கு பணம் காசி வேண்டும் அப்படின்னா. ஏண்டா நீ நல்லா இருக்கும்போது வந்தா, நீ நலம் தப்பி விட்டா துருநாத்தம் அடிக்கிறது, எவடா வருவா அப்படின்ற உடனே அட ஆரம்பித்த உடனே இவங்க கழுத்துல கிடந்த தாலி இந்த தாலியை கொடுத்தனாக்கி ஒரு பொண்ணு போயிடுவா அப்படின்னு சொன்னாங்க. இவன் எடுத்துன்னு போனா யாரும் மதியல. வந்தான் அழதான். இன்று மண்ணந்திங்க பிணமே தம்பி அருணு வாடா, அந்த மாளிகையில ஒரு பெண்ணை கொண்டாந்து வைத்திருக்கிறேன். விலை மாதுனா யாரு? விலை மாதுனா யாரு? நீ காசு வாங்கின்னு போகம் செய்யறவங்க. அப்போது இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, ஆடைய மாற்றிட்டு திரும்பி ஒரு ஆடையை உடுத்தி கொண்டு அங்க போய் நின்னா. அக்காக்காரங்க இவன் உள்ள போறான். போன உடனே அதுல அறிந்தாம் பாரு அருணகிரி. இது குறிப்பிட்டான் உள்ள இருப்பது யார்? இல்லை விளைமா அப்படின்னு போனான். கிட்ட போனான். வாடா தம்பின்னா யாரு? முத்தம்மன். இதுவரையிலும் இதற்குதான் என் காணியும் மான மரியாதையும் இருந்தனா அப்படின்னு அங்க பொழுதோடு நிற்கிறேன். ஆடை இல்லாத இதனால்தான் இதுவரையில் நான் கண்ணால் காணாதவை என் வாழ்க்கையில் நான் பாழாகிவிட்டது. அப்படி ஓடினா திருவண்ணாமலையில கோபுரத்துல இருந்து கீழே ஊண்டான். முருகபெருமான் கையால் தாங்கினார். கையால் தாங்கிய உடனே கண் விழித்து பார்த்தார். முருகபெருமான் வள்ளல் பெருமான் முத்தமிழ் கடவுள். ஐயா முருகா, நான் வாழ தெரியாதவன் ஐயா. ஏன் நான் இருக்க கூடாது? நான் இறக்க வேண்டும். திருடனை பார்த்து திருடா விட்டால் திருட்டு வழிக்க முடியாது. நீ இறந்து விட்டால் இன்னொரு புல்லு முளைச்சிடும். இந்த திருவண்ணாமலையே அசிங்கத்துக்கு ஆளாகிவிடும் அப்படி என்றார். உடனே பார்த்தார் முருகபெருமான், நீ உயிரோடு இருக்க வேண்டும். நீ செய்ததெல்லாம், நீ செய்த தப்பெல்லாம் ஏட்டிலே எழுதி நாட்டு புறங்களே விட வேண்டும். ஆடு பெண்ணும் இதை பார்த்து திருந்த வேண்டும் அப்படி என்றார். பார்த்தார். உடனே எழுத தெரியாத ஐயா, நான் படிப்பு இல்லாதவன் அப்படின்ற முருகபெருமான் நாவிலே வேலினால் எழுதின உடனே முருகபெருமானை பாடுகிறார். யாரு? விநாயக பெருமான துதி செய்து கைத்தல நிறகனி என்ற பாடலை தொடங்கி 7வது பாடல் இது முத்தை தருப்பத்து திருநகை. புலவர்கள் ஓடி வந்து, ஐயா நீ எதனால் திருத்தப்பட்டவன்?
அப்படி என்று கேட்கிறார்கள் புலவர்கள். அருள்வரி ஏதோ பாடல் எழுதுறாங்க, அவர் போய் பார்க்கணும் அப்படின்னு வந்து பார்க்கிற காலத்திலே எங்க அக்கா முத்து 10 பேர் அரிய கட்டிய தாலியை கொடுத்தது. முத்தாய் தாரி 10 தேதி நகை அங்கே அருள்கிரி முருகபெருமான் அருளை பெற்றவன் சொல்றேன். கல்லை ஆட வைக்க தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு என்ன சொல்றாரு? கடவுளையே ஆட வைக்க அவரு பிறந்தாரு சிவபெருமானுக்கு, அந்த சிவபெருமானையே ஆட வைப்பேன் என் முருகபெருமான் அருளாக பிரணவ மந்திரம் எங்க முருகபெருமாகிட்ட, அதனால் மூலியமாக எனக்கு அருள் பெற்றவன் அப்படின்றார். அந்த சிலையை ஆடவை அப்படின்றான் யார் புலவர்கள். அந்த சிலையை ஆடவை பார்க்கும் அப்படின்ன உடனே அந்த கழுகா எப்படி சொல்றார்? ஆடு அப்படின்னா ஆட அப்படின்னா கழுக ஆட. அந்த சிலை ஆடியதான். ஆடிய உடனே புலவர்களால் ஓட ஆரம்பிக்கிறார். அருள்களை கேட்டது தப்பு. அப்படி கொட்டாக்கால்